ஸோ குட் மார்னிங் வியூவர்ஸ். பிளான் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் எதனால் சூஸ் பண்ணணும்? நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி 3 இம்பார்ட்டண்ட் ரீசன். ஃபஸ்ட்டு வந்து வாஸ்துவில் எங்களுக்கு 50 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்பா வந்து தமிழ்நாடுஸ் பெஸ்ட் வாஸ்து எக்ஸ்பர்ட் அவார்ட் வினர் 1998லேயே. நான் வந்து உலகம் ஃபுல்லாக போகிற தினத்தந்தி வாஸ்து ஆர்டிகல்ஸோடைய ஆத்தர் நான். அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், யூஏஇ அந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் வந்து பப்ளிஷ் ஆனது. 2004லேருந்து 2011 வரைக்கும் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர். ஸோ நாங்கள் ஏறத்தாழ 20 இயர்ஸாக இந்த டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கோம். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன் கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, லைட்டிங், வென்டிலேஷன், ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட ஓன் டீம் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ப்ரொஃபஷனல் வாஸ்து, ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் 3மே பிளெண்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ எங்கள் டீம்லேயே 3 எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கிறதுனால இப்போ நான் மட்டும் கிடையாது. எங்கள் டீம்லேயும் we have a team of architects, we have a team of interior designers, we have a team of civil engineers, structural engineers, we have a team of quantity surveyors. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால 3மே பிளெண்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ வாஸ்து, ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் 3மே ஸ்பெஷலைஸ் பண்ணி 3லையுமே எக்ஸ்பர்ட் சொல்யூஷன் வேணும்னா பிளான் வைஸ் தான் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸ். நம்ம பார்த்தோம்னா இப்போ பள்ளிகொண்டாவில் இருக்கோம். இது டாக்டர் பிரகாஷன் ஃபேமிலிக்குரிய ரெசிடென்ஸ். இது ஒரு 40/86 அப்படிங்கிற சைஸில் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ நார்த்தில் வந்து ஆல்மோஸ்ட் 86 ஃபீட் ஃப்ரண்டேஜும், ஈஸ்ட்டில் வந்து 40 ஃபீட்டும் இருக்குது. ஸோ கார்னர் பில்டிங், அதனாலவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நார்த்தில் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 86 ஃபீட் ஃப்ரண்டேஜ்னால அந்த ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங்கையும் மெயின் என்ட்ரன்ஸையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து கார் பார்க்கிங்கையும் மெயின் என்ட்ரன்ஸையும் செப்பரேட்டாக கேட்குறாங்க. அதாவது மெயின் டோர்லேருந்து திறந்து வெளியே வந்த பிறகு உடனே கார் பார்க்கிங் பார்க்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இதனால கார் பார்க்கிங் இது தனியாகவும் மெயின் டோர் தனியாகவும் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோயர் இருக்கும். அந்த ஃபோயரில் இருந்தே நம்ம வந்து அந்த கோட்டியாடை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோயரில் இருந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி டைனிங்க்கு ஒரு ப்ரைவசியும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடு வந்து ரொம்ப வால்யூமாக தெரியும். ஒரு சின்ன இடத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப வால்யூமாக தெரியும். ஃபோயரில் இருந்தே இன்னொரு சைடு வந்து இன்னொரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் வழியாக நமக்கு கோட்டியாட் ப்ளஸ் பூஜா இதுவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி ஃபோயர்லேருந்து ஹாலோட வியூவும் உங்களுக்கு தெரியும். ஃபோயர்லேருந்து நம்ம உள்ளே வர்றப்ப உங்களுக்கு ஒன் சைடு வந்து லிவிங்கும், இன்னொரு சைடு வந்து கோட்டியாடும் இருக்குது. இந்த பில்டிங்கில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லிவிங் வந்து கொஞ்சம் டவுனான லெவல்லையும், டைனிங் வந்து டவுனான லெவல்லையும், கோட்டியாடு வந்து திருப்பி ஒரு டவுனான லெவல்லையும், மற்ற எல்லா ரூம்ஸும் ஒரே லெவல்லையும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்கில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் வந்து 2 இடத்துல இருந்து வருது. ஒன்று வந்து மெயின் கோட்டியாடு வந்து ஃபோயர், பூஜா, ஹால் இந்த 3க்கும் நடுவில் இருக்குது. இன்னொன்று வந்து ஸ்டேர்கேஸ் ஏறுறப்ப அந்த இடத்துல இருந்தும் ஒரு ஸ்கைலைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸ் வந்து சி ஷேப்பில் வரும். ஸோ அந்த ஸ்டேர்கேஸோட வால் ஃபுல்லாகவே அந்த ஸ்கைலைட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வாலில் ஒரு மைல்ட் டிசைன் கொடுத்துருப்போம், கிரே கலரில் கொடுத்துட்டு லைட்டிங் கொடுத்துருப்போம். இந்த வீட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோர். இப்போ மாடர்னாக கட்டுற வீட்டில் வந்து மெயின் டோர் டிசைன் வந்து எப்பயுமே ஒரு சேலஞ்சாக இருக்கும். என்னன்னா கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டச் கேட்பாங்க. அந்த மாதிரி கிளைண்ட் கேட்குறப்ப நம்ம அந்த டிசைனே பண்ணிடுவோம். பட் அந்த கண்டெம்பரரி ஸ்டைல், மாடர்ன் ஸ்டைல்லையே நம்ம மெயின் டோர் பண்ணுறப்ப இந்த மெயின் டோர் வந்து எப்பயுமே ஒய்டாக இருக்கும். பொதுவாக வாசக்கால் வந்து பெருசாக வைப்பாங்க, பட்டி சட்டம், அணைப்பு சட்டம்லாம் வரும். ஸோ மாடர்னாக பண்ணுறப்ப வாசக்கால் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். பட் அந்த வால் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும், வாலோட என்டையர் டெப்த்தும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறப்ப ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும். ஸோ நேச்சுரலாக இது பண்ணுறப்ப மெயின் டோருடைய விட்த்து வந்து கூடும். அப்போ இந்த டோர் வந்து ஓவர் டிசைனாகவும் இருக்கக்கூடாது, கிளாசிக்கல் டச்சு, அந்த பூ, என்கிரேவிங், கார்விங் இந்த மாதிரி ஒர்க்கும் வரக்கூடாது, கண்டெம்பரரியாகவும் இருக்கணும். ஸோ அந்த டோருக்கு வந்து இது வந்து நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இந்த மெயின் டோர் டிசைனை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். பூஜா வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கண்டெம்பரரி ஆஸ் வெல் அஸ் ட்ரெடிஷ்னல் டிசைன். ஸோ மாடர்ன் ப்ளஸ் கிளாசிக்கல் ரெண்டையுமே கலந்து பூஜா டிசைன் இருக்கும். இந்த வீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து இட்டாலியன் மார்பிளில் பண்ணியிருக்கோம். ஸ்டேர்கேஸ்க்கு டீக்வுட் ஃபினிஷும் கிளாஸும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டீக்வுட் கலர்லேயே விண்டோஸ் எல்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் க்ரீம் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். பொதுவாக இப்போ நம்ம பண்ணுற வீடுகளெல்லாம் ஒரே சிங்கிள் கலர் பெயிண்ட்டுக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ சிங்கிள் கலர் பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த வீடு வந்து சிம்பிளாகவும் எலிகண்ட்டாகவும் இருக்கும். கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை வந்து நம்ம கொஞ்சம் டிசைனோட சேர்ந்து அந்த கலர்ஸை கொடுக்கணும்.
இப்போ யூஸ்வலாக வந்து 3 வாலுக்கு ஒரு கலரும் 1 வாலுக்கு ஒரு கலரும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காம, அது கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொடுக்காம நீங்கள் இன்டீரியர் டிசைன் பண்ணி ஒரு திமேட்டிக்காக கலர் கொடுக்குறப்ப தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு க்ரீம், ஆரஞ்சும் இல்லை பிங்க்கும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு க்ரீம் மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணியிருப்போம். அது மேஜர் ஹைலைட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வேங்கே டோர் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பாலிஷ்லேயே டீக்வுட் ஃபினிஷ் வந்து பிளான் பண்ணியிருப்போம். இந்த டோர் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ மாடர்ன் ஸ்டைலுக்கும் அது ஒத்து வரும். அதே மாதிரி மரத்தில் செஞ்ச டோர் மாதிரியும் இருக்கும். நம்ம டீக்வுட்லேயே நம்மளோட குவாலிட்டியான, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டான பாலிஷ்மென் வந்து பண்ணி அதை சாம்பிள் பார்த்து எக்ஸாக்டாக டீக்வுட் மாதிரியே ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இதனால காஸ்ட் வந்து ரொம்ப குறையும். அதே மாதிரி டோரோட லுக்கும் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கோம். ஸோ மாடுலர் கிச்சன். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தீமில் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீனில் வந்து நம்ம வுட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், லைட் கிரேவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம், டார்க் கிரேவும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாலுமே இது ரொம்ப சிம்பிளான டிசைனாக தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பார்த்தீங்கன்னா உடன் லூவர்ஸ் ஃபினிஷில் பண்ணியிருப்போம். கிச்சன் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை தான் கொடுக்குறோம். ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு மாதிரி கிச்சன் டிசைன் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குது அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு டிசைன் போட்டு காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு பிளானில் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் 3Dயில் ஓகே பண்ணிவிட்டு அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சிங்காக டபுள் சிங்க் கொடுத்துருக்கோம். இதை தவிர கிச்சனோட அட்டாச்டு யூட்டிலிட்டியும் இருக்குது, அட்டாச் ஸ்டோரும் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்கு மேலே இருக்கிறது ஹை கிளாஸி ஒயிட் கலர்லையும், கீழே இருக்கிறது க்ரீன்லையும், கொஞ்சம் எக்ஸ்போஸார வால் ரேக் வந்து கிரேலையும் கொடுத்துருப்போம். அதோட பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து டார்க் கிரேல கொடுத்துருப்போம். அதே மாதிரி எக்ஸ்போஸார இடங்களில் கிளாஸ்லேருந்து உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி லைட்டிங்கும் கொடுத்துருப்போம். ஷட்டர்ஸ் கொடுத்துருப்போம், ரெஃப்ரிஜரேட்டருக்குரிய ப்ரொவிஷன் இருக்கும், மற்றபடி பேஸ்கெட் இருக்கும். ஸோ கிளைண்ட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி மாடுலர் ஆக்சசரிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங்கில் இருக்கோம். டைனிங்கில் இருந்து நம்ம ஃபோயரை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் டிசைன் இருக்கும். இது என்னன்னா ஃபோயருங்கிற ரூமில் இருந்து டைனிங்கை வந்து பிரிக்கிற பார்ட்டிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம புத்தா ஸ்டாச்சு வைக்கலாம் ஒன்று. இது அப்படியே நம்ம ஓப்பனாகவும் விடலாம். இல்லைன்னா இதில் இருக்கிற கீழே இது 2 பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், கீழே ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். கீழே வந்து நமக்கு என்ன ப்ரைவசி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஃப்ளூட்டட் கிளாஸ் டிசைன் பண்ணலாம். இந்த டிசைனை வந்து நாங்கள் இன்னும் 2-3 இடத்துல ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வீடு ஃபுல்லாக யூனிஃபார்மாக ஒரே டிசைன் வரணும் அப்படிங்கிறதுனால கோர்ட்யார்டுக்கு மேலே ஸ்கைலைட் வர்றதுக்கும் இந்த சர்க்குலர் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த வீட்டில் வர ஹை சீலிங்கில் அதாவது மேலே இருக்கிற ஹாலில் இருந்து கீழே இருக்கிற ஹாலில் பார்க்குற சில இடங்கள்லையும் இந்த சர்க்குலர் டிசைனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் 3 இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை சிம்பிளாக எனாமல் பெயிண்ட் கிரே ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம கோர்ட்யார்டில் இருக்கோம். இந்த கோர்ட்யார்டில் நான் இந்த பிளான்டர் பாக்ஸில் உட்காந்துருக்கேன். இந்த பிளான்டர் பாக்ஸ்க்குள்ளே நம்ம பெபிள்ஸ் மாதிரி போட்டு இங்கே இன்டீரியர் பிளான்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். மேலே ஸ்கைலைட் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வந்து ஹைலைட் ஆகும். இந்த பிளான்டர் பாக்ஸ் வந்து நம்ம ரஃப் ஃபினிஷ் கிரே கலர் கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வுட்டன் ஃப்ளோரிங்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே இன்னொரு டெப்த் இருக்குது. அந்த டெப்த்தை வந்து ஹை கிளாஸி பிளாக் கம் கோல்டு டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்டுக்கு சைடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். ஃபோயருக்கும் கோர்ட்யார்டுக்கும் சைடில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். அது வந்து ஒரு 6 inches ரைஸ் பண்ணியிருப்போம். அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம உட்காந்து கோர்ட்யார்டில் நம்ம கால் வச்சு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த ரைஸ் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 feet வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஜென்ரலாக கோர்ட்யார்டு பார்த்தீங்கன்னா 6 inches டெப்த் இருக்கும். அந்த ரைஸ் லெவல் இருக்கிறனால அங்கேருந்து உட்கார்றதுனால அந்த 1 feet லெவலை யூஸ் பண்ணி நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து இந்த கோர்ட்யார்டு ஸ்பேஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இந்த வீட்டோட இன்னொரு மெயின் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா. நீங்கள் பார்த்தா கோர்ட்யார்ட்லேருந்தே உங்களுக்கு பூஜா தெரியும். அதை ஒரு கிளாஸ் வழியாக, ஃபிக்ஸட் கிளாஸ் வழியாக நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஃபோயர்ல இருந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் இருக்கும். அது வழியாக இந்த கோர்ட்யார்டும் தெரியும். திருப்பி இந்த கோர்ட்யார்டு வழியாக பூஜாவும் தெரியும். இந்த பூஜா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தீம் என்னன்னா இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம ஏற்கனவே வீட்டோட தீம் பண்ணியிருக்கிறதுனால அந்த கலர்லேயே வந்து நம்ம பூஜாவோட இன்டீரியர்ஸ் பண்ணியிருப்போம். மைல்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பூஜாவோட வால்க்கு அந்த க்ரீம் கலரும் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வுட்டன் டச்சும் இந்த இதில் இருக்கும். திருப்பி இந்த பூஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அந்த சிஎன்சி ஒர்க் பண்ணி லைட்டிங்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பூஜாவாக இருக்கிறதுனால நம்ம ஃபோயர்லேருந்தே பூஜாவை வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ பூஜாவோட விட்டை வந்து நம்ம பெருசு பண்ணிவிட்டு பூஜாவை நம்ம என்டர் பண்ணுறது வந்து சவுத் சைட்லேருந்து என்டர் பண்ணுறதுனால பூஜாவோட விட்டை பெருசு பண்ணிவிட்டு உள்ளே போனோடனையும் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பூஜா ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். பட் பூஜா வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுனால
ஹாலில் இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லது கோர்ட்யார்ட், ஃபோயர், டைனிங் இந்த மாதிரி இடத்துல இருந்து கூட பூஜாவோட வியூ தெரிகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீட்டோட மேஜர் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலில் இருக்கும், ஹால் வந்து ஹை சீலிங். ஸோ ஹை சீலிங்கில் உங்களுக்கு அந்த ஒரு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருப்போம், 2 விண்டோஸ் கொடுத்துருப்போம். கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருப்போம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் கொடுத்துருப்போம். ரொம்ப ஒய்டாக இருக்கும், 5 பார்ட் விண்டோ, 6 பார்ட் விண்டோ அந்த மாதிரி ரொம்ப ஒய்டாக இருக்கும். அதே மாதிரி 2 ஃப்ளோர்லையுமே கொடுத்துருப்போம். மேலே இருக்கிற விண்டோ ஆப்ரேட் பண்ண முடியாட்டியுமே அது ஃபிக்ஸ்டு கிளாஸாக கொடுத்துருப்போம். இந்த வீட்டில் 2 கோர்ட்யார்ட் இருக்குது. அதாவது ஸ்கைலைட் வந்து 2 இடத்துல வருது. ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒன்று வந்து கோர்ட்யார்ட்லேருந்து வருது, இன்னொன்று வந்து டைனிங்லேருந்து ஸ்டேர்கேஸ் மேலே ஏறுறப்ப அங்கேயும் ஒரு ஸ்கைலைட் வருது. இதை தவிர இந்த வீட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்கனி இருக்குது. ஸோ இந்த 3 பால்கனி தவிர ஒரு டெரேஸும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நல்ல பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும். ஸோ வீடுக்குள்ளே வந்தீங்கனாலே ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் கிடைக்கும். நேச்சுரல் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஹை சீலிங்கோட சேர்ந்து வரனால ரொம்ப வால்யூமாக, ரொம்ப பெருசாக, ரொம்ப ஒயிட் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த வீடு ஏற்படுத்தும். இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் டைனிங்க்கும் நடுவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரெயிலிங் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வுட், கிளாஸ் 3மே கம்பைன் பண்ணி பண்ணியிருப்போம். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க் வந்து நம்ம பிளான் பண்ணியிருப்போம். பட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாமையும் பிளான் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கண்டெம்பரரி, அதாவது ரொம்ப மாடர்னாக வேணும்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லெக்ஸ் இல்லாமல் பிளான் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் சேஃப்டியும் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த 3 காம்பினேஷனும் நான் சொன்ன மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸ், வுட் இந்த 3 காம்பினேஷன்லையும் நம்ம பிளான் பண்ணலாம். இது வந்து இந்த வீட்டோட பெரிய பால்கனி. இது பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷில் ஃப்ளோரிங் இருக்கும். உடன் ஃபினிஷ்னா டைல்லையே இந்த சைஸில் டைல் வருது, அதாவது 6 inches by 4 feet அந்த மாதிரி சைஸில் டைல் வருது. ஸோ உடன் ஃபினிஷ் கொடுத்துருப்போம். இந்த பால்கனிலேயே ஒரு இடத்துல வந்து பிளான்டர் பாக்ஸ்க்குரிய ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். ஸோ இது கார்னரில் வரும், நார்த் அண்ட் ஈஸ்ட் கார்னரில் வரனால 2 பக்கமே கிளாஸ் ரெயிலிங் கொடுத்துருப்போம். கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறதுனாலையும், ப்ளஸ் எலிவேஷனுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும், இந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு வாலும் வரும், ஒரு ப்ரைவசியும் இருக்கும். அதே டைமில் 2 பக்கமும் வந்து ஓப்பனிங் கிளாஸ் ரெயிலிங்கும் இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிலேருந்து வெளியே வர்றப்ப ஒரு சன்ஷேட் மாதிரி ஒன்று அந்த பால்கனியோடைய டோரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா உட்டன் சீலிங்கில் கொடுத்துருப்போம். இந்த உட்டன் சீலிங் வந்து பெயிண்ட் ஒர்க்லேயே நம்ம பண்ணது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா லூவர்ஸ் ஃபினிஷில் இருக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 1.25 1.5 இன்ச்சுக்கு தான் ஒரு அந்த உட்டன் லூவரும் தெரியும். ஸோ அந்த இதில் பெயிண்ட் ஒர்க்லேயே நம்ம பண்ணோம், காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணுறதுக்காக. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், பெயிண்ட் ஒர்க்கில் பண்ண மாதிரியே இருக்காது, ரியல் வுட் மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரே டெக்ஸ்சர் வீடு ஃபுல்லாக எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து ஒரு ரஃப்பான ஒரு மார்பிள் லுக் கொடுக்குற மாதிரி அல்லது கான்க்ரீட் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்போம். அதையும் வந்து இந்த பால்கனியிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பால்கனியில் மொத்தம் உட்டன் சீலிங், கிளாஸ் ரெயிலிங், இந்த ரஃப் டெக்ஸ்சர் கிரே, இந்த பிளான்டர் பாக்ஸு, ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ண மாதிரி இந்த பால்கனி இருக்கும். ஸோ இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு முன்னாடி நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ஃப்ரண்ட் வியூ, அதாவது நார்த் சைடு வந்து நல்லா ஒய்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 86 feet வந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. பட் அஃப்கோர்ஸ் வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு சின்ன கட் இருக்கும். அதாவது லே அவுட்லாம் போடுறப்ப அந்த கார்னரில் வந்து ஒரு கட் கொடுக்கணுங்கிறது லே அவுட்டோட ரூல்ஸ், அது டிடிசிபி ரூல்ஸ் அது. அதனால் ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் அதர்வைஸ் இந்த ஃப்ரண்ட் வியூ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இதனால தான் வந்து நம்ம ஈஸ்ட்டை விட நார்த்தில் ப்ரிஃபர் பண்ணுறோம். மெயின் டோர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா விட்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம பண்ணுற கலர் வந்து ஒயிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரே டெக்ஸ்சர். இந்த கிரே டெக்ஸ்சரில் வந்து டெக்ஸ்சரை நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கோம். அதாவது இந்த டெக்ஸ்சரோட டெப்த்து வந்து நல்லா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஹெவியாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எந்த கலரும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணல. அதாவது காம்பினேஷன் ஆஃப் கிரே அண்ட் ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு நேச்சுரல் லுக்கை வந்து கெடுத்துரும் அப்படிங்கிறதுனால கிரேல மட்டுமே யூஸ் பண்ணி டெப்த்தை மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரே டெக்ஸ்சர் வந்து இது இப்போ ஒரு டெக்ஸ்சர் நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அதோட ஜாயிண்ட் தெரியும். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் தெரியும். அதனால் அது ஒரே டைமில் பண்ணணும் அல்லது வேறு டைமில் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். இந்த டெக்ஸ்சரில் வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ். அடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எலிமெண்ட் வந்து ஒயிட் ஒன்று, கிரே டெக்ஸ்சர் ஒன்று, அடுத்து வந்து வுட்டு. ஸோ வுட்டு வந்து பெயிண்ட்லேயே பண்ணியிருக்கோம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூவர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது 1.25 to 1.5 inches வுட்டும், அப்புறம் வந்து
1/4 இன்ச் அதாவது 1/4 இன்ச் வந்து கேப், அதை பேஸ் பண்ணி உடன் சீலிங்ஸும் வால்லையும் உடன் கிளாடிங் மாதிரி இம்பேக்ட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து மின்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். மின்ட் ஸ்டோனுங்கிறது லைட்டாக ஆஃப் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப மைல்டாக எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 3மே மேஜராக யூஸ் பண்ணியிருக்கோம். அதை தவிர இந்த கிளாஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃபுல் கான்டெம்ப்ரரி ஸ்டைல் ஆஃப் எலிவேஷன். ஸோ இங்கே பார்த்துட்ருக்கிறது அது ஒன் சைடு நார்த்து. நான் ஈஸ்ட் சைடும் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, அப்புறம் கார்னர் ஷாட்டும் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வீட்டோட கார்னர் ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க. நான் சொன்ன மாதிரி கார்னர் ஷாட் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் வந்து கிளியராக மேட்ச் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் நாங்கள் ஒரு கேட் கொடுத்துருப்போம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து மெய்டு வர்றதுக்காக அது இன்னொரு சைட்லேருந்து அந்த கேட் கொடுத்துருப்போம். இதில் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு வுட்டன் ஃபினிஷில் ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் ஒரு சைடில். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மின்ட் ஸ்டோன், அதாவது ஹாஃப் ஒயிட் ஸ்டோனில் ஒரு பாக்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இது ஒன்றும் கிடையாது, இது பிளான்டர் பாக்ஸ் தான். ஸோ 2 பக்கம் வந்து நீங்கள் வந்து மண் போட்டு வாட்டர் ட்ரைன் பண்ணுறதுக்குரிய ப்ரொவிஷனும் பிளான்ஸ் வைக்கிறதுக்குரிய ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருப்போம். கேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி ஒர்க் கொடுத்துருப்போம். அந்த சிஎன்சி ஒர்க்கே எலிவேஷனுடைய ஒரு மேஜரான இடத்துல அது ரிப்பீட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம். எப்பயுமே ஒரே இடத்துல அந்த ஒர்க் கொடுக்குறப்ப அந்த வியூ வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கு நீங்கள் பிளான் வைஸை சூஸ் பண்ணணுன்னா முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்க. அதாவது வாஸ்து, ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் 3யுமே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம். 3லேயுமே எக்ஸ்பர்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின மாதிரி ஒரு இம்பேக்ட், லைட்டிங், வென்டிலேஷன்லாம் குறையாமல் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த வீட்டோட வீடியோ பார்த்தோம். அடுத்தடுத்த பில்டிங்கில் என்ன யூனிக்கான டிசைன்ஸ், இன்னும் வேறு மாதிரியான இன்டீரியர்ஸ், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் பிரதீப் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிளான்வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.